கேஜிஎஃப் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. அதில் அம்மாவுக்காக பண்ணுவாங்க, இதில் ஒய்ஃபுக்காக பண்ணுறாரு. பெருசாலாம் எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் அளவுக்குலாம் கிடையாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாரி புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாத்ரா டான்ஸு, அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஒர்த்து தான். சாரி, ஃபர்ஸ்ட்டை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். நரேஷன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் பிச்சுட்டு இருந்துச்சு. தெரில, அது ஷிகாவை செத்தானா இல்லையானே தெரில, அது தெரிஞ்சால் தான் தெரியும். நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க எதிர்பார்க்கலாம்? ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் 3 hours கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. ஸ்டோரி இப்போ புஷ்பா 1 எப்படி இருந்துச்சு அதோட கண்டினியூட்டி தான். தேர்டு பார்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே படம். எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா படம்? அது சொல்ல தெரியல, ஏன்னா இது ஃபேன்ஸ் மட்டும் பார்க்குறோம், சரிங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. பட் புஷ்பா 1 மாதிரி இருக்காது, சரிங்களா? புஷ்பா 2 இது எப்படி கலெக்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஓகே, கங்குவா கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது, அவ்வளோதான். அந்த இதில் தான் சொல்ல முடியும். படம் வந்து கண்டிப்பாக ஒரு அபோவ் ஆவரேஜ் என்னை பொறுத்து கேட்டால். அப்புறம் வர ரிவ்யூஸை பொறுத்து தான் இருக்காது, எப்படி ஹிட் ஆகுமா என்னான்னு, சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, தேர்ட் ஹாஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பாவோட நெக்ஸ்ட் எல்லா வருஷனும் தேர்ட் ஹாஃபில் தான் வரும்னு நினைக்கிறேன். படம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணது கொஞ்சம் லோ தான். தேர்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு படம், நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பாட்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே தான். லாஸ்ட்டில் என்ன ஆகும் கிளைமேக்ஸ் தான் தெரியல. கிளைமேக்ஸ் பார்ட் 3ல் தான் தெரியும், வந்தால் தான் தெரியும் மேபி. படம் சூப்பராக இருக்குது. இன்னும் புஷ்பா 3 வருது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் லென்த்தியாக போகுது, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ட்ராக் இருக்கிற மாதிரி தெரியுது நடுவில், பட் அதை கோப்பப் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது படம். அதாவது ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப ஆக்ஷன் சீனாக பார்த்தோம், கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கனால அது இந்த ட்ராக் தெரியுது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி மியூசிக்லாம் எப்படி? நம்ம தமிழ் அளவுக்கு இல்லை, அதை நம்ம சொல்லக்கூடாது. பட் தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு இது அல்ட்ராசிட்டியாக இருக்கும். சுமார் தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோ கிடையாது. கேஜிஎஃப் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. அதில் அம்மாவுக்காக பண்ணுவாங்க, இதில் ஒய்ஃபுக்காக பண்ணுறாரு. பெருசாலாம் எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் அளவுக்குலாம் கிடையாது படம். சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் இருந்தது, பட் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. படம் பெருசாலாம் எதுவும் இல்லை. அல்லு அர்ஜுன் எப்போவுமே ஆக்ட் நல்லா இருக்குது, பாவத்து நல்லா அடிச்சிருக்காரு. பட் ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லாம் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக இருந்தது. கேஜிஎஃப் தான் ப்ரோ, அந்த கூஸ் பம்ப்ஸ் அதே தான் திருப்பி திருப்பி அவங்க அம்மா சொல்லுவாங்க செய்வாங்க, இதில் பொண்டாட்டி சொல்கிறாங்க சரி, அவ்வளோதான். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கடுப்பாயிடுச்சு, எப்படா முடியும், எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சில சீன்ஸ்லாம் தேவையில்லாமல் அந்த ஒரு கெட்டை போட்டு ஃபைட் போகிற சீன்ஸ்லாம் தேவையானு தெரிஞ்சு சீனுக்கு தேவையா படத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சீன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த இடத்துல அந்த சீன் தேவையில்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி டியூரேஷன் இம்பாக்ட் பெருசாக தெரியுதா படத்தில்? தெரியுது ப்ரோ, கண்டிப்பாக தெரியுது. போக போக எப்படா முடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் சாங்ஸ் பெருசாக இல்லை அந்த அளவுக்கு. அதான் பெருசாக கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் கனெக்ட் ஆகல. பிஜிஎம் இருந்தால் தான் கூஸ் பம்ப் சீன்ஸ்க்கே நல்லா இருக்கும், பட் அந்த அளவுக்கு இல்லை பிஜிஎம். யாரு? சமந்தா லெவலுக்குலாம் இல்லை. சமந்தா வேற மாதிரி, அக்கா வேற மாதிரி பண்ண, இவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஓகே. ராஷ்மிகாவா இல்லை ப்ரோ, சும்மா உண்மையாகவே நல்லா இருக்குண்ணா. எதிர்பார்த்து வந்தேன், நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்க? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார் ஹீரோ. 3.5 மணி நேரம் படம். ஆமாம், அது 3.5 மணி நேரம் போகிறது தான் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த லாக்லாம் எதனா தெரியுதா அந்த 3.5 மணி நேரத்தினால? அது லாஸ்ட்டாக தான் சென்டிமெண்ட்லாம் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் நடுவில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் அது கிளைமேக்ஸில் தான், அது சென்டிமெண்ட்லாம் கிளைமேக்ஸில் தான் இருக்குது, கொஞ்சம் நடுவில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பாட்டு டான்ஸு சாங்லாம்? டான்ஸ் 2 பாட்டு நல்லா இருந்துச்சு பக்காவாக. டான்ஸ் வந்து ஒரு பாட்டு தான் கொஞ்சம் கிளாமர் சாங் போட்டிருந்தாங்க, ஒரு சாங் வந்து ஓகே தான். பார்ட் 3க்கான லீட் எப்படி இருந்தது? பார்ட் 3 லாஸ்ட்டு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் விவரமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. எமோஷனல் சீன் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எமோஷனல் சீன் ரொம்ப இல்லை, இதில் நல்லா இருக்குது. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க படம்? அந்த எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி இன்டர்நேஷ்னல் அது இதுன்னு சொன்னதுனால சரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் போகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் நேஷ்னல்லே முடிச்சுட்டாங்க, நல்லா இருக்குது. பார்ட் 3க்கான லீடு கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருந்தது?
அதுவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா இன்னும் தேர்ட் பார்ட் இருக்கு. நல்லா தான் இருக்குது படம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஓகே தான். ஃபுல்லாக இந்த சென்டிமெண்ட்டும் ஆக்ஷனும் தான் சூப்பராக இருக்குது. ரஷ்மிகா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரஷ்மிகா சூப்பருங்க. அந்த ஒய்ஃபாக நடித்தது பயங்கரமாக இருந்தது. அந்த ஒய்ஃபோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. ஸ்ரீல டான்ஸ் எப்படி இருந்தது? சுமார் தான், சமந்தா அளவுக்கு இல்லை. என்ன நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறமா இந்த பார்ட் எப்படி இருக்கு? விறுவிறுப்பாக போகுது படம். ராஷ்மிகா அவங்க இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் 3.5 மணி நேரம் படம் உட்கார முடியுதா? 3.5 மணி நேரம் தாராளமாக உட்காரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பார்ட் 3க்கான லீட் கொடுத்துருக்காங்களா? எப்படி ஆமாம், பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்குது படம், பிடிச்சிருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவாங்க, போர் அடிக்காது. 3 ஹவர்ஸும் சூப்பராக இருக்கும். ஆக்டிவ் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டைல், அந்த சாரி எல்லாம் ஐ மீன் ரொம்ப டீசெண்டாக இருக்குது, கிளாஸாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த சீரியலும் நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பர். யூ கேன் ஃபன் இருக்கும். இல்லை அது எங்கேயும் போர் அடிக்காது. நடுவில் ஒரு 10-15 மினிட்ஸ் தான், மிச்சதெல்லாம் சூப்பராக இருக்கும். பாத்திரிக்காக வெயிட்டிங். சூப்பர். நல்லா இருக்கு. అస్సలు తగ్గేదేలే ఈసారి చాలా బాగుంది. நல்லா இருக்கு. கிஸ் 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 செமையா பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு மூவிலாம். நல்லா இருந்துச்சு. டான்ஸ் இதெல்லாம் சூப்பராக ஆடிருக்காங்க. ஸ்ரீலீலாவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி 3.5 hours இருக்கு. போர் அடிக்காம போதா? இல்லை, சுத்தமாக போரே அடிக்கல. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்க. சாட்டிஸ்ஃபைடா? செமையாக இருக்கு மூவி. எல்லாரும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருந்தது? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடு. 3.5 hours போகுது. அதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது படம். லென்த் ஃபீல் ஆகுதா படத்தில்? ஃபீல் ஆகுது. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. சீரியஸாக சூப்பராக ஆட்டிடியூட்லாம் செம்மையாக இருந்தது. ஆமாம், பார்ட் 3 இன்னும் யாருமே ஒன்றும் சாவல வில்லைங்க. எல்லாமே பார்ட் 3 லீட் கொடுத்துருக்காங்க. த ரேம்பேஜ் பார்ட் 3 படம். இது ரூலு, அது த ரேம்பேஜ். பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்க? சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா எக்ஸ்பெக்டேஷன்? நான் தமிழ், இது தெலுங்கு படம். இல்லை நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அது நல்லா தான் இருக்குது. அவனுக்கு தெலுங்கு தெரியாது ப்ரோ, தெலுங்கு பார்த்துக்கிறேன் ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணே, வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்குது. ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா இருக்குது. அல்லு அர்ஜுனோட ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பிடிச்சிட்டாரு. அந்த லேடி ஆக்டிங் ஒன்று பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். டியூரேஷன் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்ஷன் போர் அடி ரொம்ப நீங்கள் அந்த அளவுலாம் இது போகிற மாதிரிலாம் இருக்காது. நல்லா ஆக்ஷன், நல்லா ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. மஸ்ட் வாட்ச். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடுத்த என்ன வரும்? அந்த ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருக்குது. ஹீரோவாக பண்ணியிருக்கிறது, ஸ்க்ரீன் பிளே, டேரக்ஷன் எல்லாம் செம்மையாக இருக்குது. அல்லு அர்ஜுன் ஆக்ட் சூப்பர், பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் படம். மியூசிக் செம்ம. அல்லு அர்ஜுன் படம் பார்க்கலாம். இதுதான் எப்படி 4 ஷோ ஓட்டுவாங்கன்னு தெரியல. 3.25 மணி நேரம் போச்சு படம் மட்டும். மற்றபடி கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரஷ்மிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலா ஒரு சாங் அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது படம். ஸ்டோரி 3.5 hours உட்கார முடியுதா? உட்காரலண்ணா, அந்த அளவுக்கு லேக் கிரிஞ்செல்லாம் எதுவும் தெரியல. நல்லா தான் இருந்தது. எடுத்துட்டு போகிறாங்களா படத்தை 3.5 hours? புஷ்பா கேரக்டர் மட்டும்தான் படம் ஃபுல்லாக போகுது, நல்லா தான் இருக்குது. மற்றபடி பார்ட் 3லாம் தேவையில்லைன்னு தான் தோணுது. போட்டாங்க பார்ட் 3. ஆடியன்ஸ் மேலே ரிவெஞ்ச். பார்ட் 3 ஆடியன்ஸ் மேலே ரிவெஞ்ச் பிளான் பண்ணிட்டான் தலைவன். பரத் பாசிலோட போர்ஷன் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஃபாத் ஃபாசில் தானே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபாத் ஃபாசில் கூஸ் பம்ஸாக இருக்காரு. செம்மையாக இருக்குது. மற்ற ஸ்டாட்டிஸ்ஃபைட் தான். ஆனால் பார்ட் 3 தான் யார் மேலே ரிவெஞ்சுன்னு தெரியல. மற்றபடிலாம் ஓகே தான். மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மூவி எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ. 3.5 hours போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. மற்றபடி ஸ்டோரி ஓகே தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஃப்ளாகாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க? அது எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே தான், கவர் பண்ணிட்டாங்க இன்டர்வல் டைமுக்குள்ளும். அதுக்கப்புறம் வந்து ஓகே ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து பிச்சிட்டாங்க மாஸ். பார்ட் 3க்கான லீட் எப்படி இருந்தது? நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு லீடு ஒன்று கொடுத்தாங்க, யார் வில்லன்னு சொல்லி காட்டாமலே முடிச்சிட்டாங்க. நம்ம ஆடியன்ஸ் தான் நம்ம இனிமேல் அது ஒரு இது பண்ணிட்டு இருப்போம்ல சோஷியல் மீடியாவில். ஆடியன்ஸ் மேலே ரிவெஞ்ச் தான் ப்ரோ. சோஷியல் மீடியாவில் இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் யார் இருப்பாங்கன்னு சொல்லி. நல்லா இருக்கு ப்ரோ. ரஷ்மிகா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரஷ்மிகா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டான்ஸ் பிச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க தான் டான்ஸிங் குவீன் ஆச்சே. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கு ப்ரோ. ஒன்று தான் உள்ள நிறைய பேர் பவர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான். மெகா ஃபேமிலி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் கதறாதீங்க. ஓகே, ஆந்திரா, அதனால ஆந்திரா இஷ்யூ சொல்கிறான். ஆமாம், அது அங்கே ஒரு இஷ்யூ ப்ரோ. அது ஒன்றும் இல்லை. மெகா ஃபேன்ஸ் இல்லா கட்டிக்கு அல்லு ஃபேன்ஸு ஒன்றுமே கிடையாது. அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன்ஸே கிடையாது தான் உண்மை. மெகா ஃபேன்ஸ் மட்டும்தான். ராம் சரண் அவங்களெல்லாம் குறையா சொல்லக்கூடாது எப்பவுமே, புரியுதா? ஜெய் பவர் ஸ்டார், ஜனசேனா. வெயிட்டிங் ஃபார் தளபதி 69. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. வேறு லெவலு. ஃபஸ்ட்லேருந்து அந்த அண்ணன் தம்பி எல்லாரும் சேரும்போது அது சூப்பராக இருந்தது. உண்மைக்கு வேறு லெவல் தான். என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள் படம் எப்படி?
படம் சும்மா என் தம்பி பிறந்த நாளைக்குன்னு வந்திருந்தோம். படம் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு, மறக்க முடியாது. ஆ அல்லு அர்ஜுனா இல்லை, ஹீரோ சூப்பர் தான். ஏன்னா லேடி கெட்டப் எல்லாமே மாசாக இருந்தது. லாஸ்ட் சீன் அந்த அண்ணன் தம்பி சேரும் போது அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அண்ணன் தம்பிங்க இருக்குது, அதெல்லாம் அது லாஸ்ட் சீன் சூப்பராக சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் இருக்குது, அண்ணன் இருக்கும், நம்ம தக்கவே இல்லை, நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப ரொம்ப சூப்பர் லைக் ஹிஸ் ஆக்டிங் வாஸ் த மோஸ்ட் யூனிக் திங் வி ஹேட் சீன். அல்லு அர்ஜுன் நல்லா பண்ணிட்டாரு. ஓகே, ஃபுல் படம் நல்லா இருக்கு. ஓகே, ஃபுல் மாஸ் தான். எல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ரெண்டோ பார்ட்லன்னு ஃபுல் மாஸு. எல்லா சுகுமார் டைரெக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது.